வணக்க மக்களே, செம்மையான ஒரு வாய்ப்புங்க. நல்ல சம்பளம், கை நிறைய சம்பளம். 30,000லேருந்து 35,000 சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். அதுவுமே ஹாட் ஹேப்பனிங் ஜாப் அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னடா ஹாட் ஹேப்பனிங் அப்படின்னா, நம்ம வீட்டில், நம்ம ஊரில், நம்ம ஃப்ரெண்ட்ஸு, நம்ம ஃபேமிலிஸ் எல்லாருமே இந்த ஒரு படிப்பு படிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி ட்ரெண்டிங்கான ஒரு வேலை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்ற ஒரு வேலை. சரிங்களா? ஐடி மக்களே, நீங்கள் தக்கதுக்குன்னு டக்கு கட கட கடன்னு எடுத்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இதை வந்து வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஐஐடி மெட்ராஸ்லேருந்து தான் வந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியாகிருக்கு. சரிங்களா? ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்ற ஒரு ரோலு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இனிஷியலாக ஒரு 6 மாதத்துக்கு உங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்களா, உங்களை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் 2 வேலை டெய்லி நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆவாங்கல்ல இந்த ஒரு வீடியோ பார்த்து, அந்த ஒரு நோக்கம் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்ற ஒரு ரோலு. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேச்சுலர் டிகிரியோ இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோ ஏதோ ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மினிமமாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இல்லை 5 வருஷம் உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸு இருக்கணும், பேக் அண்ட் டெவலப்மெண்ட்லேயும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னாவே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ரெண்டுமே தானே. இதுக்கு வருமானம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 30,000லேருந்து 35,000 நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே வந்து ஃப்ரண்ட் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் இருக்கு இல்லையா, டேஷ்போர்டு, அசஸ்மெண்ட் டூலு, விஷுவலைசேஷன் மாடியூல்ஸு, இது எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து டிசைன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. டிசைன் மட்டும் இல்லைங்க, டெவலப்பும் பண்ணி தர போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேக் அண்ட் சர்வீசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டேட்டா ஸ்டோரேஜ், ரெட்ரிவல், அனாலிசிஸ், இது எல்லாம் தாங்க அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு தரணும். சரிங்களா? இம்ப்ளிமெண்ட் பண்ணி தரணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்டாண்டர்டைஸ் அசஸ்மெண்ட் இன்புட்டு, ஆட்டோமேட்டிக் ஐஇபி ஜென்ரேஷனு, லாங்கிடியூட்னல் ட்ராக்கிங் அண்ட் அனாலிட்டிக்ஸு, மல்டி ஸ்டாக் ப்ரோக்கர் ஃபீட்பேக்கு அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூனிட் டெஸ்டிங், இன்டெகிரேஷன் டெஸ்டிங்கு, பைப்லைன்ஸு டெப்ளாய்மெண்ட்டு, பைப்லைன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஹெச்டிஎம்எல், சிஎஸ்எஸ், ஜேஎஸ், அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல, ரியாக்ட், ஆங்குலர், வியூ, இதில் ஏதாவது உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேக் எண்டில் நோட் ஜேஎஸ், எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ், ஜாங்கோ, ஃப்ளாஸ்க்கு, ரூபி ஆன் ரெயில்ஸோ, ஜாவாவோ, ஸ்ப்ரிங்கோ, இது தெரிஞ்சுக்கணுன்றாங்க. டேட்டா பேஸ்க்கு வந்து MySQL, PostgreSQL, MongoDB, இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டில் உங்களுக்கு புஷ் பண்ணணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்ட்ரோல் சிஸ்டம் நல்லபடியாக கிட்டு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸாக இருக்கணும். க்ளவுட் சர்வீசஸ், AWS, அசோர்லேயோ, கூகுள் க்ளவுட்லேயோ ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக இது எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ் வேலை தாங்க. 18/7/2025க்குள்ளாவே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பியூராக கான்ட்ராக்ட் பேசிஸ் வேலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது போக வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இது நீங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, https://icandsr.iitm.ac.in/careers./current-openings.php அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரே போஸ்ட்டுக்கு 2 தடவை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு மல்டிபிள் அப்ளிகேஷன் ஃப்ரம் த சேம் கேண்டிடேட் வந்ததுன்னா நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அது போக வந்து அவங்க ஒரு 20 கண்டிஷன்ஸ் மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். சரிங்களா? நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா மக்களே? ஸோ ஒரு இன்டர்வியூ மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது சப்மிட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, நீங்கள் அவங்க கொடுத்துருக்க இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட லிங்க்கை கொடுத்துறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதிகபட்சமாக ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.